ஜெய் குருதேவ், வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு சாப்டர் ஆரம்பிக்க போறோம். சேத்ரஜ்ஞ விபாக யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ரெண்டாவது ஷட்கம் முடிச்சுட்டு மூணாவது ஷட்கம் வந்துட்டோம். இது ஞான ஷட்கம்னு பேரு. முதல் ஷட்கம் கர்ம ஷட்கம் பார்த்தோம். அதுவும் இல்லாம அது நம்மளை பத்தி பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணார். நீ யாருடா, நீ என்ன பண்ணணும், நீ வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அப்புறமா தியான யோகம் அப்படின்னு கர்ம சந்நியாசம் அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு ஒரு 6 சாப்டர்ல சொல்லி கொடுத்தார். அது நம்ம தத்துவமசியில துவம் அப்படின்னு வச்சிருந்தோம். இப்ப அடுத்த 6 சாப்டர் பகவான் தன்னை பத்தி சொன்னார், தத். சோ அது தத் சப்தம் 6 சாப்டர்லயும் அவரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தன்னை வெளிச்சம் போட்டு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாரு. அதுக்கப்புறமா எப்படி அதுல இருந்து நம்ம ஒரு பக்தி மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்மள பக்தி மார்க்கத்தை நிறுத்திட்டு அவரு அந்த ஷட்கம் முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த ஞான ஷட்கம் அப்படின்றது என்னன்னா, பக்தனை ஞானி ஆக்குறது. பக்தனா இருந்தோம், அதாவது ஒன்றுமில்லாதவனாக இருந்தோம். நமக்கு கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்லி கொடுத்து நம்மள ஆத்ம ஞானத்துல நம்மளை இழுத்து விட்டார். அதுக்கப்புறமா தன்னை பத்தி சொல்லி தன் மேல ஒரு அபிமானம் நமக்கெல்லாம் வர மாதிரி பண்ணார். அப்புறமா அதனால நம்மளாம் இப்ப இந்த 12 அத்தியாயங்களுக்கு அப்புறமா நம்மளாம் பக்தர்கள் ஆகியிருக்கோம். அது அவருக்கு பத்தல. பக்தர்கள்ல இருந்து ஞானி ஆகிறதுக்கு ஒரு வழிபாதையை இப்ப நம்ம காட்ட போறோம். இங்க இருக்கான் பக்தன், இங்க இருக்கான் ஞானி. இவனை ட்ரெயின் இங்க எடுத்துன்னு போய் ஞானி ஆக்குற வேலைய பண்ணிட்டு இருக்கார். தட் பாத் அது என்ன அப்படின்றதுதான் அடுத்த வரக்கூடிய ஒரு 6 அத்தியாயங்கள்ல சொல்ல போறாரு. இதுல என்ன அப்படின்னா, சேத்ரஜ்ஞ விபாக யோகம். இது எனக்கு ஒரு நான் காலையில படிச்சுட்டு இருந்த போது எனக்கு ஒண்ணு தோணித்து. முதல்ல ஒண்ணுமே தெரியாம நம்ம ஆரம்பிச்சு கர்மயோகம்னா என்ன, அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட்குள்ள மாட்டின்ட்டு வழி தெரியாம இப்படி அப்படி அப்படின்னு போனோம். போகும்போது நமக்கு யாரோ ஒரு வெளிச்சத்தை காட்டி இப்படி திரும்ப அப்படி திரும்ப நமக்கு வழி காட்டிட்டு வந்தார். அப்புறம் யாரா இது நமக்கு இந்த வெளிச்சத்தை காட்டுறாரு, நான் தான் அப்படின்னு தன்னை பத்தி கூட்டின்டே கையை பிடிச்சு கூட்டின்னு வர்ற மாதிரி நம்மள அந்த 2வது ஷட்பத்துல தன்னை பத்தி சொல்லி நம்மள ஒரு பக்தனாக்கிட்டார். இப்போ நம்ம அந்த காட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, மனசுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அடர்ந்த காடுல இப்படியும் அப்படியும் போயிட்டு திடீர்னு நம்ம காட்டை விட்டு வெளியில வந்தாச்சு. காட்டை விட்டு வெளியில வந்த உடனே என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பரந்த ஓப்பன் ஸ்பேஸ், சஹாரா டெசர்ட், தார் பாலைவனம் மாதிரி ஒண்ணுமே கண்ணுக்கெல்லாம் எல்லா பக்கமும் அந்த தொடுவானம் மட்டும் தெரிகிற மாதிரி ஒண்ணு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது, எப்படி போறது, என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஒரு வழியை தேடுவோம், ஒரு கதவை தேடுவோம். கதவுன்றது எப்ப வேணும்? உனக்கும் எனக்கும் நடுவுல ஒரு செவர் இருந்தா அத அத வழியா நான் உன்கிட்ட வரணும் அப்படின்னா எனக்கு கதவு வேணும். இங்க செவரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் எந்த கதவை தேடுறது? இது குருதேவர் நம்மளோட 7 நிலைகளையும் 7 சக்கராசையும் ஒவ்வொரு ஒரு நம்ம சேத்திரங்களோட கம்பேர் பண்ணி சொன்னார். அது நான் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இப்ப போனா ரொம்ப டீட்டெயில்டா போயிடும். அதுல துவாரகாவை பத்தி சொல்லும் போது அவரு துவாரகாஹா, அதாவது எங்க இருக்கு கதவு? கதவு இல்லாத இடம் தான் துவாரகா. அதாவது நம்ம எல்லாம் போலாம், அப்படியே இட் இஸ் ஓப்பன் ஹேண்டடா நம்மள வரவேற்க கூடிய ஒரு இடம் துவாரகா. யார் இடம் அது? பகவான் கிருஷ்ணரோட மாளிகை, பகவான் கிருஷ்ணரோட ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு கதவுகள் தேவையில்லை.
நம்ம உள்ள உள்ளேயே கிடையாது, போக வேண்டியதுதான். உள்ளனா உள்ள வெளியன்ற ஒரு கான்செப்டே இல்ல. அங்க நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். அங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அங்கதான் இப்ப இந்த 6 ஷட்கத்துல நமக்கு ஞானம் கிடைக்க போகுது. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய போறது இந்த 6 அத்தியாயங்கள்ல. முதல்ல இப்போ இருக்கக்கூடிய 13வது அத்தியாயம் வந்து க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். இப்ப வர இதுல எல்லாமே இந்த விபாகன்னு இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம், குணத்ரய விபாக யோகம், முக்குணங்களுக்கு என்ன, அது நடுவுல என்ன ஒரு வேறுபாடு, அதுக்கப்புறமா வந்து தேவ அசுர விபாக யோகம், ஸ்ரத்தா திரய விபாக யோகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையோட ஒரு டிஃபரன்சஸே நமக்கு வந்து சொல்லி 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 நம்மள வந்து இன்னும் இந்த ஞானத்துல டீப்பா எடுத்துட்டு போற. அதுதான் வந்து இது வந்து உன்னை பத்தி சொன்ன, என்னை பத்தி சொன்ன. இப்போ உனக்கும் எனக்கும் ஒரு ரிலேஷன் வேணும்ல, ஒரு கனெக்ஷன் வேணும் இல்ல, நீ நான் அப்படின்னு இல்லாம என்ன சொல்லியிருக்காரு ஒவ்வொரு சாப்டர்லயும். போன சப்தத்துல என்கிட்ட வந்தது, இந்த மாதிரி செஞ்சா எனக்கு பிரியமானவனா இருப்பா, இந்த மாதிரி இருக்கிறவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அப்ப நம்ம எல்லாம் வந்து அவனுக்கு பகவானுக்கு பிடிச்ச மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்றத நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்கார். அதுக்கு நமக்கு அந்த பகவானை பத்தியும் அந்த பரம்பொருளை பத்தியும் அந்த பிரம்மத்தை பத்தியும் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வேண்டி இருக்கு. நமக்கு பிரம்மம்னு சொல்றோம், சகுண பிரம்மங்கிறோம், நிர்குண பிரம்மங்கிறோம், எல்லாமே நம்ம சொல்லி ஓரளவு கொஞ்சம் 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 கொஞ்சமா புரிஞ்சுண்டா கூட மொத்தமா நமக்கு வந்து எப்பவுமே இட் இஸ் நாட் அவர் நாலேஜ், நமக்குள்ள அது தன்மயம் ஆகல. இட் இஸ் நாட் மை நாலேஜ், ஐ ஹர்ட் இட், ஷீ டோல்ட் இட், ஹீ டோல்ட் மே, இந்த மாதிரி இந்த புஸ்தகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, இதை விட அந்த புஸ்தகத்துல இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கு. இப்படிதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமே ஒழிய இது எனக்கு தெரியும், எனக்கு என்னை பத்தி எப்படி தெரியுமோ அந்த மாதிரி இந்த ஞானம் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா ஃபுல்லா என்னுடைய ஞானம் ஆகணும், என்னுடைய நாலேஜ் ஆகணும், நான் இத பத்தி பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு அதுல ஒரு ப்ரொஃபிஷியன்சி வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஞானத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போகணும். அந்த ஒரு வேலைதான் இந்த கடைசி ஷட்கமாகிய இந்த ஞான ஷட்கம் நமக்கு செய்ய போறது. சோ க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம், இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து சில புஸ்தகங்கள்ல இருக்காது, எனக்கு தெரியாது நீங்க வச்சிருக்கிற புஸ்தகங்கள்லாம் இந்த அர்ஜுன உவாச்ச இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, இது வந்து மதுசூதன சரஸ்வதின்றவர் தான் வந்து அந்த முதல தியான ஸ்லோகங்களை எழுதினாரு. அவர் வந்து இந்த ஒரு ஸ்லோகம் முதல்ல ஒரு எதுவா ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், ஆரம்பமா ஒரு இன்ட்ரோ மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரு அர்ஜுன உவாச்ச வந்து ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த ஒரு ஸ்லோகம் இல்லாத புக்ஸ் யார் கேட்டானா இருந்தா எனக்கு மெசேஜ் போடுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன உவாச்ச பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞமேவ ச ஏதத் வேதித்தும் இச்சாமி ஞானம் நேயம் ச கேசவா. 6 விஷயங்களை கேட்டார். என்னத்தை கேட்டாரு? பிரகிருத்தின்னா என்ன, புருஷன் யாரு, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞனா என்ன, அதை தவிர இத பத்தி எனக்கு வந்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஞானம் இச்சாமி, எனக்கு ஆசையா இருக்கு. அதை தவிர ஞானம்னா என்ன, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, நேயம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது அப்படின்னு சொல்லி 6 விஷயங்கள் கேட்டாங்க. இப்ப இத பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம இந்த புஸ்தகத்திலயும் இந்த ஸ்லோகங்களையும் பகவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்து நம்ம ஒரு காலம் போட்டுக்கலாம். இந்த பக்கம் புருஷன், இந்த பக்கம் பிரகிருதி, இந்த பக்கம் க்ஷேத்ரஜ்ஞன், இந்த பக்கம் க்ஷேத்திரம், இந்த பக்கம் ஞானம், அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு. சோ இப்போ வந்து இதை நம்ம ரெண்டா பிரிச்சோம்னா புருஷனும்
க்ஷேத்ரஜனும் ஒண்ணு, பிரகிருதியும் க்ஷேத்திரமும் ஒண்ணு. புரியுதா? சோ இந்த புருஷன் யாரு? இந்த புரியில் வாழ்பவன் புருஷன். எந்த புரியில்? இந்த புரியில் வாழ்பவன் இங்க புருஷன், பெரிய புரியில் வாழ்பவன் பரம புருஷன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ரைட்டா? இன்னொன்னு அப்புறம் பிரகிருதி. பிரகிருதி என்பது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து இட் இஸ் த கிரியேட்டட் இன்டெலிஜென்ஸ். அது சோ புருஷன்ன்றது வந்து இட் இஸ் அ பியூர் கான்சியஸ்னஸ். பிரகிருதி என்பது கிரியேட்டிவ் எனர்ஜி, அதுல இருந்து தான் எல்லாம் வந்தது. அது வந்து ஒரு விஷயம், புரியுதா? புருஷன்ங்கிறது வந்து ஒரு பரம புருஷன். இட் இஸ் த பியூர் கான்சியஸ்னஸ். That pure consciousness had some matter from which the whole world was created, from which we were created. அது வந்து பிரகிருதி, ரைட்டா? இது வந்து இன்னும் டீடைலா நம்ம பார்க்க போறோம், ஜஸ்ட் an introduction. அடுத்தது க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா just it translates into field of action. எங்க ஒரு விஷயம் நடக்குதோ அது க்ஷேத்திரம். க்ஷேத்ராடனம் போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன்? அங்க பகவான் இருக்கக்கூடிய இடம், அதுக்காக போறோம். க்ஷேத்திரம் என்ற ஒரு வார்த்தைக்கு நிஜமாவே ஒரு வயல்வெளியின் பேரு. ஒரு விவசாயியின் நிலம். அந்த நிலத்துல அவன் வந்து என்ன பண்றான்? விவசாயம் பண்றான். அதே மாதிரி இதெல்லாம் நம்மளோட க்ஷேத்திரம் அப்படின்னு வச்சுட்டானா, இதுல ஏதோ ஒரு வேலை நடக்குது. அந்த வேலை நடக்கக்கூடிய இடமாக இருப்பதெல்லாம் க்ஷேத்திரம். அந்த வேலை நடப்பதற்காக அதற்குள் வந்து ஒரு எனர்ஜியாக இருப்பது வந்து க்ஷேத்ரஜன். அதுதான் இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட்ல புருஷனும் பிரகிருத்தின்னும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். பிரகிருதி புருஷன், க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜம், ஞானம் ஞேயம் ஆகிய இவைகளை அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் கேசவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அடுத்தது பகவான் உவாச்ச. இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரம் அபிதீயதே ஏதத் வேத்திதும் க்ஷேத்ரஜ்ஞ இதி தத் விதஹ பிராஹுஹு. என்ன சொல்றார்? கௌந்தேயா, இதம் சரீரம் க்ஷேத்திரம், இந்த சரீரம் தான் க்ஷேத்திரம். இது அப்படின்னு சொல்ல, அபிதீயத்தே அப்படின்னு சொல்லப்படுகிறது. யார் இதை அறிகிறார்களோ அவனை க்ஷேத்ரஜ்ஞன். இது க்ஷேத்திரம், நான் இந்த உடலில் இது வந்து மேலாக வந்து சொல்லிட்டு போனா கடகட இது க்ஷேத்திரம், இதுக்குள்ள இருக்க க்ஷேத்ரஜ்ஞன் சொல்லிடலாம். ஆனா நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அத கொஞ்சம் ஸ்லோவா வந்து நம்ம சூ பண்ணி மஞ்ச் பண்ணி அதை நம்ம வந்து டீப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்லோவா போல முதல்ல, அப்புறமா கடகடா நம்ம போய்க்கலாம். சோ இது க்ஷேத்திரம். இது வந்து என்னுடைய உடல் என்று நான் அறிவதற்கு எது எனக்கு துணையாக இருக்கிறதோ அதுதான், அந்த ஞானம் தான் க்ஷேத்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர இன்னொரு விஷயம்னா, முதல்ல வந்து நம்மளை பத்தி எப்படி தெரிஞ்சுட்டோம்? நான் என்பது என்ன அப்படின்னு நமக்கு முதல்ல என்ன ஐடியா இருந்தது? நான் இந்த உடல். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு I am this bodyன்றது முதல்ல நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறமா இந்த பாடி எப்படி என்னென்னவோ வேலையெல்லாம் செய்து, கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, முகத்துல வந்து ஒரு வாசம் எல்லாம் வருது, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யோசிச்சப்போ, this body is backed by some consciousness, a conscious principle இதுக்குள்ள இருக்கு. அதுதான் என்னையும் ஒரு சவத்தையும் வித்தியாசப்படுத்து. சவமும் உடல் தான், என்னோடதையும் உடல் தான். ஆனா அந்த ஒரு டெட் பாடி செய்யாத வேலையெல்லாம் எனக்குள்ள இருந்து என்ன செய்விக்க கூடியது ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றது வந்து நம்மளோட இரண்டாவது ஸ்டெப். என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஐ எம் த பாடி, நெக்ஸ்ட் மை பாடி இஸ் பேக்ட் பை சம் பிரின்சிபல், ஏதோ ஒண்ணு இதை இயக்கி கொண்டு இருக்கிறது. அண்ட் தட் வாஸ் கால்ட் கான்சியஸ்னஸ். அது புரிஞ்சது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஐ எம் நாட் திஸ் பாடி பட் ஐ எம் த கான்சியஸ்னஸ் விச் ஹேஸ் அன் இன்சிடென்டல் பாடி. நான் உடல் அல்ல, நான் என்பது என்னுடைய சித்தம்.
என்னுடைய சித் தத்துவம், என்னுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த மகத் தத்துவமாக என்னை இயக்கி கொண்டிருப்பதுதான் நான். அந்த நானுக்கு பை நேச்சர், பை இன்சிடென்டலி இது ஒரு உடல் அமைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுட்டோம். நாலாவது, ஐ எம் த கான்சியஸ்னஸ் இன் மை பாடி. புரியுதுங்களா? முதல்ல ஐ எம் அ பாடி, then my body is backed by some intelligent principle which is called consciousness. Then I am not the body, but I am the consciousness which has incidentally a body. அதுக்கு ஒரு உடல் கிடைச்சிருக்கு அப்படி பார்த்தோம். அப்புறமா I am that, நான் அந்த கான்சியஸ்னஸ் இன் present in this body. இப்ப இந்த வீட்டுல இருக்கேன் நானு. புரியுதுங்களா? இது என் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா நான் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா இந்த வீடுக்குள்ள இருக்கும் நான் தான் முக்கியமே தவிர இந்த வீடு நான் இல்லை அப்படின்ற ஒன்று வந்தது. அதுக்கப்புறமா நான் என்பது இருப்பதற்காக ஒரு இடம் அமைஞ்சது, அது இந்த வீடு அப்படின்னு சொல்லும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு தத்துவத்துல இருந்து நம்மள கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நாலேஜ்ல நம்ம we are proceeding. இதுல இருந்து நம்ம சேத்திரன் சேத்திரஜ்ஞான புரிஞ்சுக்கணும். இப்ப உடல் என்பது ஒன்று, கான்சியஸ்னஸ் என்பது ஒன்றுன்னு புரிஞ்சுட்டோம். அதுக்கு வேற காயின்டு வேர்ட்ஸ் நம்ம கொடுக்க போறோம். இது சேத்திரம், இதை அறிபவன் சேத்திரஜ்ஞன். அதாவது இந்த உடல் செய்யக்கூடிய வேலைகளுக்கு பின்புலமாக இருந்து அதை இயக்கி கொண்டிருக்கும் ஏதோ ஒரு சக்தி, அதுதான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு பேரு சேத்திரஜ்ஞன், அறிபவன். சோ இது சேத்திரம், இதற்குள்ள இருப்பவன் சேத்திரஜ்ஞன் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுட்டோம். இதையே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். குந்தியின் புத்திரா, இவ்வுடலம் சேத்திரம் எனப்படுகிறது. இதை அறிகிறவனை சேத்திரஜ்ஞன் என்று ஞானிகள் பகருகிறார்கள். நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த பகவான் ஒரு இடத்துல யாரோ மாதிரி பேசுவாரு, இன்னொரு இடத்துல நான் அதாண்டா நீன்னு பேசுவாரு, இன்னொரு தடவை நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்றது மூணு இடத்துலயும் நின்று அவரு பேசுவார். அதுதான் நம்ம குழம்புவாங்க. எப்ப பார்த்தாலும் நான் சொல்லிட்டு போக கூடாதா? இந்த மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி உடல் என்பது சேத்திரம், அதை அறிகிறவன் சேத்திரஜ்ஞன் அப்படின்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் யார் கொடுக்குறாங்களாமா? ஞானிகள் எல்லாம் கொடுக்குறாங்களாமா. இப்ப இந்த சேத்திரத்துக்கும் சேத்திரஜ்ஞனுக்கும் என்ன ஒரு பெரிய வேறுபாடு? வேறுபாடு இல்ல, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டி இருக்கிறதோ அது சேத்திரம். அந்த ஒரு விவசாயி அவனோட வயல போய் பார்த்து அது பண்படுத்தி செய்யாட்டானா அது புல்லு முளைச்சு கருவேலம் செடி எல்லாம் முளைச்சு அது ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா? சோ அவன் அதை கவனிக்க வேண்டி இருக்கும். அது நம்ம திருக்குள்ள கூட சொல்லுவாங்கல்ல, நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். எப்படி ஒரு புருஷன் கவனிக்காம ஒரு வைஃப் இருந்தா அந்த வைஃப் எப்படி சீனித்து போவாளோ, அந்த மாதிரி விவசாயி தன்னுடைய நிலத்தை பார்க்காவிட்டால், அது மேல ஒரு அக்கறை எடுத்து அதை சரி பண்ணாவிட்டால் ஒரு வைஃப் மாதிரி அது கெட்டு போகும். நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு நிலத்தையும் நம்ம அந்த மாதிரி இந்த உடலையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? நான் தான் சேத்திரஜ்ஞன், எனக்கு சேத்திரத்தை பத்தி அக்கறை இல்லைன்னு காலையில இருந்து சாப்பிட மாட்டேன், ஒண்ணு பண்ண ஒரு மூணாவது நாள் சொங்கினே சேத்திரஜ்ஞனை காணாம போயிடுவான் இல்லையா? சோ இந்த உடல் பாதுகாக்கப்பட வேண்டியது. எதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் க்ஷேத்திரம். புரியுதுங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க, நமது தேகம் க்ஷேத்திரம் எனப்படுகிறது. ஏனென்றால் இது பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய, அவ்வளவு ப்ரெஷியஸ் அப்படின்னு கிடையாது. இது இல்லைன்னா வேலை நடக்காது. புரியுதா? அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரமாவது இந்த உடலை நம்ம பாதுகாத்து வைக்கணும். அப்போ இந்த உடல் தான் விசேஷமானதா அப்படின்னா, இது ஒரு பாத்திரம் மாதிரி.
இந்த கஷேத்திரத்துக்குள்ள என்ன மிகவும் விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் தான் அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை விட்டுடலாம் இப்போதைக்கு, அது கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம். இந்த உடலுக்குள்ள என்ன விசேஷமா இருக்கு? இப்போ வந்து ஏதோ ஒரு காலி பெட்டி இருந்தானா அதை வந்து நம்ம வந்து லாக்கர்ல வச்சு பூட்டி வைக்க மாட்டோம். அதுக்குள்ள ஒரு 20 பவுன் நகை இருந்தானா அது பூட்டி வைப்போம். பெட்டிக்கு வந்து ஒரு விதமான மகத்துவமும் கிடையாது. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் அந்த பெட்டிக்கு மகத்துவம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடலை வந்து காப்பாத்தணும். ஏன் காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்குள்ள விசேஷமான விஷயங்கள் இருக்குயா. என்ன அந்த விசேஷமான விஷயங்கள்? மனம், புத்தி, சித்தம் அப்படின்னு இந்த 3 விஷயம் இருக்கு. இந்த பாத்திரத்துக்குள்ள, ஒரு பாத்திரத்துல நம்ம உருளைக்கிழங்கு, பருப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊத்தி நம்ம அடுப்புல வச்சானா அந்த பாத்திரம் சூடாகும், தண்ணி கொதிக்கும், அதுல போட்ட உருளைக்கிழங்கும் பருப்பும் கொஞ்ச நேரத்துல வெந்து போகும். அத தொட்டா அந்த சூடு என்பது, அந்த வெப்பம் என்பது உருளைக்கிழங்கா, உருளைக்கிழங்குல அந்த வெப்பம் ஏறி இருக்கே தவிர உருளைக்கிழங்கால வெப்பம் கிடையாது. பாத்திரத்தை தொட்டா சூடுறது, பாத்திரத்தை தொடாத, துணியை பிடிச்சுக்கோ அப்படிங்கிறா. அப்ப அந்த பாத்திரம் தான் வெப்பத்தை தருதா? கிடையாது. வெப்பத்தை தருவது அந்த அக்னி. அந்த அக்னியோட வெப்பத்தை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது வந்து அந்த வெப்பத்தால வேறு ஒரு நிலையை அடைகிறது. ஹார்டா இருந்த உருளைக்கிழங்கு சாஃப்டா ஆயிடுச்சு. கடிக்க முடியாம இருந்த பருப்பு நல்லா மஞ்சு போச்சு. சோ இட் ஹாஸ் அண்டர்கான் சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உதவியாக இருந்தது, ஏதுவாக இருந்தது அந்த வெப்பம். அந்த வெப்பத்தால இவை மாற்றம் அடைந்ததே ஒழிய வெப்பம் இதனுடைய ஒரு விஷயம் அல்ல. அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த உடல் இருப்பதனாலதான் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அதனால இந்த உடலை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு க்ஷேத்திரமாக ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து அதாவது 3வது, ஆக்சுவலி சிலதுல வந்து 2வதுன்னு இருக்கும். க்ஷேத்ரஜ்ஞம் ச அபி, பாரதா அப்படின்னா அவன் இஸ் அட்ரஸிங் அர்ஜுனா. சர்வ க்ஷேத்ரேஷு மாம் க்ஷேத்ரஜ்ஞம் ச அபி வித்தி. க்ஷேத்ரஜ்ஞயோ ஞானம் ஏதத் ஞானம் மம மதம். அதுதான் என்னுடைய கருத்து. என்ன கருத்து? இந்த சர்வ க்ஷேத்திரங்களிலும், எல்லா க்ஷேத்திரம், இப்ப இங்க எத்தனை க்ஷேத்திரம் இருக்கும்? எத்தனை பேருமே ஒரு 7 பேர் இருக்கோமா? 12 பேர் இருக்கும். 12 பேரு 12 க்ஷேத்திரம். சரிங்களா? இந்த 12 க்ஷேத்திரங்களுக்குள்ள க்ஷேத்திரஜ்ஞா, அப்ப 12 க்ஷேத்திரஜ்ஞனா இருக்கானு அப்படின்னா அதுதான் வந்து நம்மள குழப்பக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ஒரு கான்சியஸ்னஸ், I have a consciousness, and beyond this consciousness there is a consciousness pervading everywhere. சோ எனக்குள்ள கான்சியஸ்னஸ் இருக்கு, எனக்கு வெளியில கான்சியஸ்னஸ் இருக்கு. என் பக்கத்துல தன்ராஜ் சார் இருக்காரு, அவர் ஒரு க்ஷேத்திரம், அவருக்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ், அவரை சுத்தி கான்சியஸ்னஸ். சோ அந்த கான்சியஸ்னஸ் வேற, இந்த கான்சியஸ்னஸ் வேற என்பது கிடையாது. இங்க 12 பேர் இருந்தாலும் 12 பேரோட 12 கான்சியஸ்னஸா இல்ல. ஒரே கான்சியஸ்னஸ் 12 பாத்திரங்களுக்குள்ள போட்டிருக்கு. இப்ப வந்து தண்ணி வருது, டேங்க்ல இருந்து தண்ணி வருது, நான் வந்து தண்ணி நின்னு போயிடும் சொல்லிட்டு ஒரு 10 குடத்துல பிடிச்சு வச்சா 10 குடத்துல இருக்கிறதும் தண்ணி தான் இல்லையா? அந்த மாதிரி the consciousness, the supreme consciousness has filled all the பாத்திரங்கள், all the kshetram with the consciousness which is called the kshetrajnan. So இந்த kshetrajnan என்பது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ். புரியுதா? அந்த கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய இந்த உடம்பானது க்ஷேத்திரம். சோ இந்த க்ஷேத்திரத்துல சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் நடப்பதற்கு, for all the actions that are happening in this body, for all the actions the body is doing,
தட் கான்சியஸ்னஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள். அந்த கான்சியஸ்னஸ் தான் க்ஷேத்ரஜ்ஞன். இதை நீ புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல அர்ஜுனா. க்ஷேத்திரங்கள் அனைத்திலையும் என்னை க்ஷேத்ரஜ்ஞனாக அறிக. க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞனை பற்றிய அறிவே ஞானம் என்பது என் கொள்கை. அப்ப என்ன சொன்னாரு, மகாபுருஷர்கள்லாம் அப்படி சொன்னாருன்னு சொன்னாரு. இப்ப இதுதான்டா என் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சொல்றாரு. சோ இந்த இப்ப இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்த ரெண்டு வார்த்தை சொன்னா இல்லையா, பிரகிருதி அண்ட் புருஷன். பிரகிருத்தினா என்ன? that with which everything is made up of. அதாவது இந்த பிரகிருதின்றது பஞ்சபூதங்கள் ஆகட்டும், நமக்குள்ள இருக்க பஞ்சேந்திரங்கள், 24 தத்துவங்கள் எல்லாம் நம்ம படிக்க போறோம். சோ இந்த பிரகிருதி என்பது க்ஷேத்திரம். சோ க்ஷேத்திரம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். அப்புறமா பிரகிருதி. பிரகிருதி, so let us understand it as material cause. Prakriti is the material cause for this matter which is the க்ஷேத்திரம். புரியுதுங்களா? க்ஷேத்திரம் என்பது ஒரு மனிதர்கள், செடி கொடிகள், விலங்கினங்கள் எல்லாத்தையும் நம்ம க்ஷேத்திரம்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் மேட்டர். இதெல்லாம் செய்வதற்காக சம்திங் வாஸ் யூட்டிலைஸ்ட், யூஸ்ட். சப்பாத்தி செய்யறதுக்கு எப்படி கோதுமாவை நம்ம யூஸ் பண்றது மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு சம் மேட்டர் வாஸ் யூஸ். தட் வாஸ் தி பிரகிருதி. இந்த பிரகிருதி எங்கேந்து வந்தது அப்படின்னு யோசிச்சானா அதுக்கு அப்ப நம்ம அந்த மூல பிரகிருதி அப்படின்னு சொல்றது. primordial cause for all these material cause is actually the புருஷனோட ஒரு தத்துவம். சோ இதையெல்லாம் செய்யக்கூடிய that intelligent cause is the purusha. The material cause is the prakriti. So prakriti becomes kshetram and the intelligent cause enters all these kshetram by as a kshetrajnan. புரியுதுங்களா? சோ க்ஷேத்திரம் இதை பற்றிய நாலேஜ். இதை நமக்கு தெரியணும். நமக்கு க்ஷேத்திரத்தை பத்திய நாலேஜ் இருக்கணும், க்ஷேத்ரஜ்ஞனை பத்தியும் நாலேஜ் இருக்கணும். இத ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பிரகிருதியில க்ஷேத்ரஜ்ஞன் என்பது ஒரு புருஷனுங்க. இப்ப பிரகிருதி புருஷனும் பார்த்துட்டோம், க்ஷேத்திரன் க்ஷேத்ரஜ்ஞனையும் பார்த்துட்டோம். இந்த பிரகிருத்தின் சேர்க்கையால இது இப்ப என்னோட உடம்பு எடுத்துக்கலாம். என்னோட உடம்புல பிரகிருதி இது ஒரு பஞ்ச பூதங்களால ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு இப்ப தண்டராஜ் சார் இருக்கா, அவரும் அதே பஞ்சபூதங்களால, அதே எலும்பு, அதே சதை, அதே தோல், எல்லாத்துலயும் நம்ம எல்லாருமே அதே மாதிரி இருக்கோம். ஆனாலும் எல்லாரும் ஒன்னா அப்படின்னா அந்த வித்தியாசம் என்பது, வேறுபாடுகள் என்பது எங்க வருது அப்படின்னா, ஒரு மில்லியன் பீப்புள் இருந்தாலும் எல்லாருக்கும் மூக்கு இங்கதான் இருக்கு, கண்ணு இங்கதான் இருக்கு, காது இங்கதான் இருக்கு. ஆனா ஒரு மூஞ்சி மாதிரி இன்னொரு அக்கா தங்க ஒரே மாதிரி இருக்காங்களான்னு சொன்னா கூட ஒரே மாதிரி இல்லை. சோ there is a multiplicity of so many, the creation is so varied in nature. அது பலவிதமானது இருக்கு. இந்த பலவிதமான மத்த செடி கொடி விலங்கினங்களை விட்டுலாம், நம்ம மனுஷங்களே எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளவு வேறுபாடுகள் அப்படின்னா, நான் என்பது என்னுடைய பஞ்சபூதங்களால் ஆயிருக்கேன். சரிங்களா? இது கொஞ்சம் நிதானமா போலாம். இந்த பஞ்சபூதங்கள் நானே முதலே சொல்றேன், earth தத்துவம் ஜாஸ்தியா இருந்தா எனக்கு I might feel very heavy sometimes. air தத்துவம் ஜாஸ்தியா இருந்தா I will have a sort of going out, எல்லார் மேலயும் ஒரு அன்பு ஜாஸ்தியா இருக்கலாம். இல்ல வாட்டர் தத்துவம் இருக்கும்போது I will be very very lovable. அந்த மாதிரி எல்லாம் என்னுடைய குணாதிசயங்கள் மாறி 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 வருவதற்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி தத்துவம் முக்கியமானது. அது மட்டும் இல்ல, மனமா எடுத்துட்டானா அது முக்குணங்களானது. சில சமயத்துல நான் சத்துவம் ஜாஸ்தியா இருக்கும், ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கும், சில சமயத்துல தமஸ் இருக்கும். புரியுதா? சோ இது 3. நவ் 3 ஃபேக்டோரியல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஐ திங்க் பிரபாவதி வில் ரிமெம்பர். நான் ஒரு பெரிய ஒரு கால்குலேஷனே போட்டு காட்டினேன். 1 into 2 into 3 அப்படின்னா ஒரு நம்பர் வரும். அது முக்குணங்களோட எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்சஸ். ரைட்? இப்ப நாங்க 2 பேரும் when we interact, என்னோட முக்குணங்கள் அவரோட முக்குணங்கள், they will have 9 interactions. ரைட்? அதே மாதிரி என்னுடைய
இந்த எர்த் வாட்டர்ன்ற அந்த மகத்தத்துவமும் அவருடையதும் எனக்கு எர்த் பிரின்சிபல் ஜாஸ்தியா இருக்கும் போது ஹி மஸ்ட் பி ஹேவிங் ஏர் பிரின்சிபல் ஜாஸ்தி, அப்பளோட இன்ட்ராக்ஷன் ஒரு மாதிரி. எனக்கு ஏர் பிரின்சிபல் ஜாஸ்தியாக அவருக்கு வாட்டர் பிரின்சிபல் ஜாஸ்தியா இருக்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன் வேற மாதிரி. இந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப நம்ம 12 பேர் இருந்தானா 12 × 5, அப்புறம் 12 × 5 × 3, அது தவிர எனக்குள்ள இருக்க வாதா பித்தா கஃபா அதெல்லாம் கூட என்னோட சோ இதனால எல்லாம் என்னோட கூறுபாடுகள் எல்லாம் எதை அஃபெக்ட் பண்ணுது, என்ன அஃபெக்ட் பண்ணுது, அதனால என்னை பற்றிய மற்றவர்களின் கருத்து வேறுபடுது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த கூறுபாடுகள் எல்லாம் எதனால, இந்த கஷேத்திரத்தால, இந்த பிரகிருத்தியால. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா என்ற அந்த கஷேத்திரஜனோட ஒரு பகுதி, எனக்குள்ள இருக்க அந்த புருஷன், எனக்குள்ள இருக்க அந்த கஷேத்திரஜன் இந்த கூறுபாடுகளுக்குள்ள மாட்டிண்டு இதுதான் நான் நினைக்கும் போது அந்த புருஷன் என்ன ஆகுறான், ஜீவாத்மாவை ஆகிடுறான். புரியுதுங்களா? சோ பரமாத்மா தத்துவம் நமக்குள்ள வந்து கான்சியஸ் ஆகி இருக்கும் போது இந்த மாதிரி பிரகிருதியில் ஏற்படக்கூடிய இந்த கூறுபாடுகள் the multiplicity of the nature, if that personality identifies itself with all these things, அந்த pure consciousnessல இருந்து அப்பதான் அந்த பரமாத்ம தத்துவம் எனக்குள்ள ஜீவாத்ம தத்துவமா மாறுது. அப்பதான் அந்த ஆல் த டிஃபரன்சஸ் கம். புரியுதுங்களா? இது படிச்சிடுறேன். கஷேத்திரம் என்பது பிரகிருதி, கஷேத்திரன் என்பது புருஷன். பிரகிருத்தியின் சேர்க்கையால் அதன் கூறுபாடுகளை புருஷன் தன்னுடையது என்று கருதிய பொழுது அவன் ஜீவாத்மா ஆகிறான். எப்படின்னா ஒரு ஸ்படிகத்து பக்கத்துல வைக்கக்கூடிய ஒரு கலர் அது வரும், அதெல்லாம் நமக்கு தெரியும். பிரகிருத்தியின் சேர்க்கையால் உபாதியோடு உபாதினா கருவி, உபாதியோடு கூடியதாக தென்படுகிற இந்த ஆத்மா உண்மையில் பிரகிருத்தியின் தன்மையை வாங்கிக் கொள்வதில்லை. இதுதான் பரமாத்மா வந்து 7வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார் இல்லையா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் இதெல்லாம் பண்ணேன், ஆனா இதெல்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணிக்குள்ள வைக்கிறது, அந்த கதையெல்லாம் அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்து நம்ம அதை வந்து ஒரு வழியா புரிஞ்சிருக்கிறோம். சோ இந்த பிரகிருத்தின் தன்மையை, அது உள்ள கூறுபாடுகளை, the multiplicity of all these things does not color the pure consciousness inside me, but what is getting colored is my ஜீவாத்மா. இங்கதான் அந்த 2 பட்சி கதைகளை வந்து நம்ம மறக்கவே கூட. ஒரு மரத்துல 2 பட்சி இருந்தது, ஒரு பட்சி ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருந்தது, இன்னொரு பட்சி பழங்கள்லாம் தின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஏன்டா இப்படி அவசரப்படுற, பேசாம இந்த மாதிரி சும்மா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா. So there is the Paramatma which is the Kshetrajnan. This Paramatma is surrounded by the Jiva Bodham என்று சொல்லக்கூடிய ஜீவ தத்துவம், which becomes the Kshetram for the Paramatma. So this Paramatma, Jivatma together is the Kshetrajnan that is residing inside this body. Then this body is the Kshetram where the க்ஷேத்ரஜனாக ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம் இருக்கிறது. அதுதான் வந்து விசிஷ்டாத்வைதத்துல அந்த சரீரம் சரீரி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சத்து, அதுக்குள்ள இருக்கிறது அதோட சரீரம், இத ரெண்டும் உள்ள இருக்கிறது சத்து, அதுக்குள்ள இருக்கிறது இந்த மெட்டீரியல் பாடி அப்படின்றது. இந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இனி ஞானம் என்பது என்ன அப்படின்னா, க்ஷேத்திரன் க்ஷேத்ரஜன், பிரகிருதி புருஷன், இந்த 2 தத்துவங்களையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க இருக்கு இதெல்லாம்? நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு, வேதங்கள் இருக்கு, வியாக்கரணங்கள் இருக்கு, ஞானங்கள் இருக்கு, பாடல்களாக எத்தனையோ விஷயங்கள் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் எதை பத்தி நமக்கு சொல்றது அப்படின்னா, க்ஷேத்ரஜனை பத்தி சொல்றது சிலது, க்ஷேத்திரத்தை பற்றி சொல்றது சிலது. சோ நம்ம க்ஷேத்திரத்தை பத்தி நம்ம அறிஞ்சிக்கிறதுன்றது குருஜி சொல்றார், அதுதான் கெமிஸ்ட்ரி. யூ நோ அபவுட் த மெட்டல்ஸ், நான் மெட்டல் அப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த பிரகிருதியோட கூறுபாடுகளை நல்லா தெரிஞ்சுக்கிறது வந்து
அபரவித்தை அப்படின்னு சொல்லி பேரு. ஆனா இதுக்குள்ள இருக்கிற கஷேத்திரஜனை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கும் போது அது பரவித்தை. பரவித்தை என்பது ஆத்ம ஞானம், அபரவித்தை என்பது மெட்டீரியல் காஸ், இந்த லோகாதாயமான ஒரு ஞானம். நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? உலகத்தை பத்தி, நம்ம கண்ணுக்கு எதிரே இருக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான், இத பின்னால இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போதுதான் நம்ம ஆத்ம போதத்திற்கு உள்ளேயே நுழையிறோம். புரியுதுங்களா? சோ இதுலேருந்து இதையே தெரிஞ்சுட்டு கிடையாது, நான் ஒரு நான் பிலீவரா இருக்கிற, தாராளமா சுத்தமா இருந்துக்கோ, பிரச்சனையே கிடையாது, நிம்மதியா நீ பாட்டுக்கு போய் உலகத்தை அனுபவி, ஒரு பிரச்சனையும் கிடையாது, இல்லைங்களா? சோ இதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ள எதுக்கு இந்த மாதிரி ஒரு ராத்திரி 9 மணிக்கு உட்கார்ந்து நொய் நொயின்னு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்னா, பேசாம இல்லையே, இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமே. நான் பிலீவரா போய் படிச்சு தூங்கிட்டு ஏதோ டிவில சீரியலோ ஏதோ ஒரு சினிமாவோ பாட்டு கொரட்டை விட்டு போத்தி தூங்கலாமோ இல்லையோ, எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கோம்னா அந்த ஒரு சம்திங் ஹேஸ் சம்வேர் வி வேர் கிண்டில்டு. ஏன் இந்த 12 பேர் இந்த ராத்திரியில இங்க உட்கார்ந்துருக்கோம்னா, சம்திங் ஹேஸ் புஷ்ட் யூ ஆல் இன்டு திஸ். இதுக்குள்ள போ 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 அதை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இது புஷ் பண்ணி இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். சோ ஒண்ணு லோகாயதாயமான ஒரு ஞானம், இன்னொன்னு ஆத்ம ஞானம். இத ஒரு சினிமாங்க ஒரு சிம்பிள் ஒரு கதையில நமக்கு புராணங்கள்ல சொல்லியிருக்கு. கணபதியும் முருகனும் எப்படி உலகத்தை போய் தெரிஞ்சிட்டு வாங்கன்னா, முருகர் உடனே மயில் எடுத்துன்னு கிளம்பிட்டார். சோ he went around the world picking up knowledge about the அபரவித்தை. பிள்ளையார் என்ன பண்ணார்? அப்பா நீதான் எல்லாம், அதனால உன்னையே பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபரவித்தை. ஆனா முருகர் ஊர்லாம் சுத்திட்டு இங்கதான் வந்தார். சோ அபரவித்தையில நம்ம எவ்வளவு டீப்பா போனாலும் பரவித்தைகள்ல வரும்போதுதான் தேடல் என்பது நமக்கு ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த க்ஷேத்திரம் யாது, எத்தன்மையது, எத்தனை பிரிவுகளை உடையது, எதனின்று உண்டானது, அந்த க்ஷேத்திரஜன் யார், அவன் மகிமை யாது, இவைகளையெல்லாம் நான் சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது ருஷிகள் எல்லாம் இது நமக்கு சொல்றதுக்காக நிறைய கீர்த்தனைகளா, பாடல்களா, கதைகளா, புராணங்களா நமக்கு சொல்லியிருக்கார். நம்ம அன்னமாச்சாரிய கீர்த்தனைகள்ல இல்லாத ஒரு பிரம்ம ஞானமே கிடையாது. பிரம்ம முகட்டே ஒன்னே போரும். அது எவ்வளோ ஒரு சின்ன தந்தனான ஒரு நாட்டுப்புற பாடல்லயே நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஞானம். செண்டாளனா இருக்கிறவனும் இந்த பூமியில் தான் இருக்கான், ஞானியும் இந்த பூமியில் தான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பாடல்கள் மூலியமாகவே நமக்கு சொல்ற. தியாகராஜ கீர்த்தனைகள் எத்தனையோ ஞானம் இருக்கு. திருக்குறள்ல இல்லாத விஷயங்களே கிடையாது. அதுவும் தமிழ் மறைன்னு தான் சொல்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிஷிகளும் ஞானிகளும் கவிஞர்களும் கவிகளும் இத பாடி 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 வச்சிருக்காங்க. இதெல்லாம் இட் இஸ் ஆல் அவைலபிள் டு அஸ். அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சோ இங்க ஞானம் நம்ம பக்தியில நம்ம எடுத்துமே விட்டாரு இல்லையா போன ஷட்கத்துல. இப்ப ஞானம் பெருசா பக்தி பெருசான்ற கொஸ்டினே கிடையாது. ஞானம் கலந்த பக்தி, அதுதான் நம்மள அதை நோக்கிதான். ஞானமும் வேணும், பக்தியும் வேணும், சரண்டரும் வேணும். எதற்காக சரண்டர் பண்ணோம், எங்க சரண்டர் பண்றோம் அப்படின்றதும் வேணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்த ஒரு 5-6 ஸ்லோகங்கள் நமக்கு முதலே தெரிஞ்ச விஷயங்கள். அது நம்ம கடகடான்னு பார்த்துடலாம். 24 தத்துவங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியாதவங்களுக்காக கடகடான்னு சொல்லிடலாம். we are all made up of பஞ்சபூதங்கள். அர்த், வாட்டரு, ஏரு, ஃபயரு, அதெல்லாம் 5 பஞ்சபூதங்கள். அப்புறமா நமக்கு பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள். 5 + 5 + 5 15 ஆச்சு. இதுக்கெல்லாம் அதோட ஊறுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட விஷயங்கள், தன்மாத்திரைகள். அப்படி கண்ணுன்னா அதோட பார்வை, நாக்குன்னா அதுல சுவையாக இருக்கிறது, மூக்குன்னா அதுல வாசமாக இருக்கிறது, காதுன்னா அதுல ஒலியாக இருக்கக்கூடியது,
தோல்னா அதுல ஒரு தொடு உணர்ச்சியாக, இதுக்கெல்லாம் தன்மாத்திரைகள் சொல்லும். சோ பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் எல்லாம் சேர்ந்தானா 20. அதை தவிர மனமு, புத்தி, சித்தம், அகங்காரம் என்றதுனால அந்த கரணங்கள், இதை எல்லாத்துக்கும் சேத்திரஜனாக இருக்கக்கூடிய அந்த பரதத்துவம். இது 24 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம கடகடான்னு படிச்சிடலாம். மகாபூதங்கள், அகங்காரம், புத்தி, மூல பிரகிருதி, இந்திரியங்கள் 10, மனம் 1, இந்திரியார்த்தங்கள் 5. இதை தவிர விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், உடல் அமைப்பு, உணர்வு, உறுதி, இங்கனம், கஷேத்திரமும் அதன் தோற்றங்களும் சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. இப்ப ஆகாசம்னா என்ன, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஐ திங்க் எல்லாருக்கும் அது தெரியும். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்னன்னா அதெல்லாமே தெரியும். சோ இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் எல்லாம் கஷேத்திரத்துல போகணுமா, கஷேத்திரஜத்துல போகணுமானா இதெல்லாம் கஷேத்திரம். ஏன்னா இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த மூல பிரகிருத்தியின் சேர்க்கையால வந்ததால இதெல்லாம் கஷேத்திரத்துல ஒரு சேர்க்கம். அப்போ என்னோட மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் மெட்டீரியல் இல்லையே, அதெல்லாம் உணர்வுகள் தானே. அது கஷேத்திரமா இல்ல கஷேத்திரஜமா அப்படின்னு சொல்லும் போது இந்த விருப்பு, அந்த மனதுல என்ன வருது, சில உணர்ச்சிகள் வருது இல்லையா. சோ விருப்பு, இன்பம் இதெல்லாம் எதனால அப்படின்னா மாறக்கூடிய தன்மைகளால இருக்கு. அதெல்லாம் இந்த மனதோட சேர்ந்தது. மனது என்பது உண்டாக்கப்பட்டது, மாறக்கூடியது, பாதுகாக்கப்பட வேண்டியது இல்லையா. மனசை பாதுகாக்கட்ட பைத்தியம் ஆயிடுவோம். சோ பாதுகாக்கப்பட வேண்டியது. புத்தி நம்ம we have to take care of it. இல்லைன்னா கண்ணா பின்னான்னு அது வேலை செய்யும். அகங்காரத்தை நம்மளை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம வெரி வெரி ஒரு மாதிரி ஆயிடுவோம் இல்லையா. சோ இதெல்லாம் இருக்கனால இது எல்லாமே கஷேத்திரத்தோட சேத்தியே ஒழிய இது கஷேத்திரஜனா ஆகாது. இது பிரகிருதி சேர்க்கையே தவிர அது புருஷனான ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, சரி இந்த 24 தத்துவம் எல்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னா நீ ஞானத்துக்கு போகணும். நீ ஞானத்துக்கு ஒரு ஏதுவான ஒரு பாத்திரமாக ஆகணும். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நமக்குள்ள போகணும்னா நான் ஹாலோ அண்ட் எம்டியா இருக்கணும். அப்போ நான் ஹாலோ அண்ட் எம்டியாக இருக்கணும்னா எனக்கு கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் யாது? சில குணங்கள் இருந்தாதான் நம்ம இருக்கோம். சரி, இப்ப இந்த நேரத்துல நம்மளாம் இங்க உட்கார்ந்து இத கேக்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குணம். ஐயோ இது நல்லது, இந்த விஷயத்த கேட்கணும், இது ராத்திரி ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா தூங்கினா பரவாயில்ல அப்படின்ற ஒரு குணம். இத என்னவோ சொல்றாங்க கேட்கணும். சோ இந்த மாதிரி குணம் இருக்குனால்தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஞானத்துக்கு ஏதுவான பாத்திரமாக ஆகணும் அப்படின்னா இங்க ஒரு 24 கேரக்டர்ஸோட லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. நம்ம வாழ்க்கை இங்க இருக்கவங்களாம் ஆல் மெச்சூர்ட் பீப்புள். சோ ஐ திங்க் நம்ம அதை கடகடான்னு பார்க்கலாம். தற்பெருமை இன்மை, அது அகங்காரத்தை குறைக்கிறது. தருக்கின்மை, ஒரு தருக்குன்னா கர்வம் இல்லாம இருக்கிறது. அஹிம்சை, பொறுமை, நேர்மை, குரு சேவை, தூய்மை, விடாமுயற்சி, தன்னடக்கம் அப்படின்னு இது ஒரு 3 இதுக்கு போறது. அது எல்லாத்தையும் விஷயங்களில் விருப்பின்மை அப்படின்னா என்ன? விஷயங்களில் விருப்பின்மைன்னா that is the sense objects will be running behind all the senses will be running behind the sense objects. அதுல அவ்வளவு ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறது. அது விஷயங்களில் விருப்பின்மை. அகங்காரம் இன்மை, பிறப்பு, இறப்பு, மூப்பி, பிணி, துயரம் ஆகியவற்றில் கேடு காணுங்க. இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். ஜென்மம், மிருத்யு, ஜரா, வியாதி, துக்க, தோஷம்,
சாரி, அனுதர்சனம்னா தர்சனம்னா யாரா காட்டி நம்ம பாக்குறது, அனுதர்சனம்னா நானே பாக்குறது. எதை நானே பார்க்கணும்? இந்த உடம்பு, இந்த ஜென்மம் எடுத்ததே ஒரு பிரச்சனை தாண்டா. மிருத்யு, மரணம் என்பது ஒரு பெரிய இடர்பாடு, பிரச்சனை. ஜரா, ஓல்டேஜ் இஸ் a வெரி வெரி பிக் ப்ராப்ளம். வியாதி வந்தா நம்மளால நார்மலா இருக்க முடியாது. துக்கம், தோஷம், இது எல்லாம் துக்கம், இது எல்லாமே தோஷம் உடையது. இது எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அல்ல, இதெல்லாம் எனக்கு துன்பத்தை தரக்கூடியது என்பதை நான் எனக்காகவே உணர்வது, அதுதான் அனுதர்ஷனம். யாரும் சொல்லி தர வேண்டாம். எனக்கு தெரியாதா ஜுரம் வந்தா எப்படி எல்லாரும் கோவிட்ல படுத்து எழுந்திருந்து இருக்கோம் இல்லையா? சோ அந்த கோவிட்ல படுத்துக்கும் போது எவ்வளவு பிரச்சனையா இருக்கு, யாருன்னா எனக்கு சொல்லணுமா? எனக்கே தெரியும் இல்லையா? சோ துக்கம் வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து ஐயோ, ஒரு 20 வருஷம் முன்னால எவ்வளவு நல்லா இருந்தேன், அப்ப உட்கார்ந்து படிச்சதெல்லாம் இப்ப உட்கார்ந்து படிக்கிறதே கஷ்டமா இருக்கு, உட்கார்றது எழுந்திருக்கிறதே கஷ்டமா இருக்கு. சோ அந்த ஜரா, வயதின் முதிர்ச்சியால உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களால நமக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பா நக்கலே ஆயிட்டேன் அப்படின்னு யாரான சொல்லுவோமா இல்லையா? சோ இதெல்லாம் வந்து துன்பத்தை தரக்கூடியது என்பது எனக்கு நானே புரிஞ்சு கொள்வது. அதுதான் வந்து பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, துயரம் ஆகியவற்றில் உள்ள கேடுகளை நானே காணுதல். யாரும் எனக்கு வந்து அத சொல்லி தர வேண்டாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். அதை தவிர பற்றின்மை பிகாஸ் அந்த சங்காத்தம்ன்றத விடணும்னு அப்படி அப்பவேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பற்றாலதான் நமக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகள் வரும். அதனால தனியா போய் வந்து ஒரு ஆசிரமத்துல இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த மனதை எப்போது வந்து அதுல இருந்து விடுபட்டு தனியா வச்சுக்கணும். அந்த ஒரு nuances ஆஃப் taking our mind from getting attached to things, அது நமக்கு தெரியணும். இதெல்லாம் இருந்தாதான் ஞானம் வரும். இதெல்லாம் வந்து நம்ம don't see them as a different qualities. இந்த குவாலிட்டிஸ்க்கும் இங்கேயே அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தாதான் ஞானத்துக்கு நம்ம ஒரு ஏதுவான பாத்திரமா ஆகும். அதை தவிர நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகன் மனைவி வீட்டை தனதென்று அபிமானாது இருத்தல். என் வீடு என்னது, கொஞ்சம் தரையில டொங்குன்னு விழுந்து உடஞ்சிடுச்சுன்னு ஐயோ அப்படின்னு மனசு விட்டானே, அது என் வீடுன்னு நிக்கிறதுனால்தான் அதுல எல்லாம் வரக்கூடிய கேடுகளால ரொம்ப அஃபெக்ட் ஆறுது. அதனால இருந்தானா ஞானம் எப்படி வரும் இல்லையா? அதெல்லாம் வர வேண்டுவன வேண்டாதவை விளையும் இடத்து மனம் யாண்டும் நடு நிற்பது. We should always be balanced in our mind. இது வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது, வேறு எதையும் எண்ணாத யோகத்தால் என்னிடம் பிறழாத பக்தி பண்ண, அவ்விசாரிணி பக்தி அப்படின்னு, அவ்யபிச்சாரிணி பக்தி, பிறழாத பக்தி பண்ணுதல், தனி இடத்தை நாடுதல். தனி இடத்தை ஏன் நாடணும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் வந்து தனியா தானே உட்கார்ந்து பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? வீட்டுல எல்லாரோடையும் சேர்த்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தா நம்ம பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கோம் இல்ல. ஒரு ஞானத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, நான் என்னுடன் இருக்கணும். நான் மற்றவர்களுடன் இருக்கும்போது என்னுடைய மனம் சிதற அடையிறது இல்லையா? சோ யாரானா டைனிங் டேபிள் உட்கார்ந்து ஜெய்ஸ்ரீ சொல்லு பகவத்கீதை நாங்கள்லாம் சேர்ந்து தின்னு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சரிப்பட்டு வருமா? அது சரிப்படாது இல்லையா? சோ அதனால ஞானத்தை அடைவதற்காக தனி இடத்தை நோக்கி போறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். இதன் இப்ப ஜனக்கூட்டத்தில் விருப்பமே எல்லாரும் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல வந்து எல்லாரும் இப்போ சில நாள்ல நானே வந்து வீட்டுல கிளாஸ கேன்சல் பண்ணிக்கேன். ஏன்னா எங்க அக்கா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருக்காங்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு போனேன். எஸ், அந்த கூட்டத்தில் இருக்கும்போது என்னால ஞானத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத போது we take a break. பட் அந்த பிரேக் வந்து ஒரேடியா பிரேக் ஆகாம பாத்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ ஜனக்கூட்டத்தில் விருப்பமின்மை, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வேணும். ஆத்ம ஞானத்தில் நிலை பேரு,
உண்மை பொருள் ஆராய்ச்சி. உண்மை எதுடா நியாயம்? இந்த புஸ்தகத்துல ஒண்ணு சொல்றாங்க, இவரு ஞானம்தான் பெருசுன்னு ஒரு அத்தியாயத்துல சொன்னாரு. இல்ல நீ கர்மம் பண்ணுன்னு சொன்னாரு, கர்ம பல தியாகம் பண்ணுனாரு, கர்ம சந்நியாசம் தான் சரினாரு, எல்லாத்தையும் எங்கேயோ விட்டு பக்தின்னு வந்துட்டாரு. இது எதுடா அது? இதுல எது இருக்கு? இதுல எது உண்மை? அது வேறு இது வேறையானா அதுதான் யூனிட்டி அண்ட் ஆல்சோ த மல்டிப்ளிசிட்டி. மல்டிப்ளிசிட்டியா தோன்றது எல்லாமே வேறு அல்ல, எல்லாமே ஒண்ணுதான். அந்த யூனிட்டி only appears to be multiplicity like this. இதெல்லாம் வேற, பக்தி யோகம் வேற, ஞான யோகம் வேற, எல்லாமே கிடையாது. எல்லாமே பகவானை என்னை பகவானுடன் இணைக்கும் ஒரே வழி. அதுதான் பலப்பட்ட வழியாக நமக்கு தோன்றதே ஒழிய அது எல்லாம் இவையாவும் ஞானம். இதெல்லாம் எது ஞானம்? ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்று இருப்பது ஞானம். அந்த ஞானம்ன்றத இந்த குணாதிசயம். இப்ப நீ குணத்தை சொன்னியா ஞானத்தை சொன்னியா எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த குணங்கள் எல்லாமே மிகவும் பிரசித்தி பெற்றதால இந்த குணங்கள் நம்ம கிட்ட வரும்போதே நம்மள ஞானத்துல அது தூக்கிட்டு போயிடுறதுனால இந்த குணங்களே இங்கு ஞானமாக பேசப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஆத்ம ஞானத்தில் நிலை இப்ப ஒரு எங்க 6, 6, 7, 8, 9, 10, 11 அந்த 5 ஸ்லோகங்கள்ல நிறைய விஷயங்கள் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டாங்க. இந்த லிஸ்ட் போட்டு சொன்னது எல்லாமே குணங்கள் அப்படின்னு நம்ம தனியா அதை வச்சிட வேண்டாம். அந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள உற்பத்தியாகி அது நமக்குள்ள நிலை பெறும்போது அதுதான் நமக்கு ஞானமாக தோன்றக்கூடியது அப்படி சொல்றாங்க. சோ இதெல்லாம் 7வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. சரி, இந்த ஞானத்தால என்ன பயன்? எதுக்குமே அப்படித்தானே கேட்பதனால எனக்கு என்னடா பயன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஞானத்தால என்ன பயன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கஷேத்திரஜனை புரிஞ்சுட்டோம். இன்னும் கஷேத்திரஜனை பத்தி நமக்கு சரியா வரல. கஷேத்திரம் தான் நிறைய வந்திருக்கு. புருஷனை பத்தி ஏதோ கொஞ்சம் தான் புருஷனை பத்தி ஒரு ஃபுல் அத்தியாயம் நம்ம படிக்க போறோம். அது புருஷனும் கஷேத்திரஜனும் இன்னும் நமக்கு கிளாரிட்டி ஆகல. நமக்கு எது கிளாரிஃபை ஆயிருக்கு அப்படின்னா பிரகிருதி, மூல பிரகிருதி, பிரகிருத்தியால் ஆன இந்த கஷேத்திரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு பார்த்தோம். இது இப்ப நேயம். ஞானம் என்ன, நேயம் என்னன்னா, ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அதுல எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உள்ளதோ அது நேயம். இப்ப நேயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அறியத்தக்கது எது? எதை அறிந்து ஒருவன் சாகா தன்மையை எய்துகிறான், அதை பகர்கிறேன். அது ஆதி இல்லாத பரபிரம்மம், உளது இலது என்று இல்லாத ஒன்று. அத பத்தி இப்ப நான் சொல்ல போறேன் அப்படின்னு பகவான் 12வது அத்தியாயத்துல சொல்றார். இங்க இத நம்ம என்னதான் சொல்ல போறப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது இது 9வது அத்தியாயத்திலே ஓரளவுக்கு சொல்லிட்டோம் இல்லையா? நான் தான் மிருத்யு, நான் தான் இருப்பது இல்லாதது, சத்து அசத்து, இதை எல்லாமும் தாண்டியதும் நான் தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ இது ஒரு சாதாரண வார்த்தைகளே அல்ல, மிகவும் ஒரு ஆழமான ஒரு கருத்து. இது என்ன சொன்னாலும் நமக்கு இது கொஞ்சம் நம்ம அதை விட்டு வெளியில தான் நின்றுட்டு இருப்போம். அறியத்தக்கது எது? எதை அறிந்து ஒருவன் சாகாத்தன்மை. சாகாத்தன்மைன்னு அவன் எப்ப பார்த்தாலும் இருப்பானா? அப்படி கிடையாது. சாவு என்பதை கடந்த ஒரு வாழ்வு. எல்லாருமே ஐயோ சாவு போறோம் 7வது நாள் சாக போறோம் அப்படின்றது இருந்தான்னா நம்ம வாழ்க்கை வாழவே முடியாது. சாவு இருக்கட்டும் ஒரு பக்கம், அது ஒரு நாள் வரும்போது நான் பேய்க்கிறேன். அதை பத்தி நான் எண்ணாம அதை தாண்டிய ஒரு வாழ்வை பார்ப்பதுதான் சாகாத்தன்மை. அதாவது சாவை பற்றிய ஒரு பயமோ அதை பற்றிய ஒரு எண்ணத்தை ஒரு பக்கமா வச்சிடலாம். அதை பத்தி இப்ப ஏன் யோசிக்கணும்? முதல்ல வாழலாம், அப்புறமா சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவை பத்தி ஒரு பக்கமா வைக்கிறது தான் சாகா தன்மையை எய்துவது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இங்க 9வது ஸ்லோகத்திலே 9வது அத்தியாயத்திலே சொல்லியிருக்கேன்னா அதை நான் திருப்பவும் சொல்றேன் அப்படின்னு. இங்க ஒரு முக்கியமான ஒரு பேராகிராஃப அதை படிக்கலாம்.
இத்தகைய விவகாரங்கள் யாவும் நிர்குண பிரம்மத்தில் கிடையாது. எந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது அப்படின்னா, நான் சத்து, சத்தும் அசத்துக்கும் அப்பாற்பட்டவன், மிருத்யு நான் தான், கிரியேஷன் நான் தான், அத டெசல்யூஷன் நான் தான் அப்படின்னும் போது அங்க நான் என்று சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டி இருக்க வேணும் இல்லையா? சோ இந்த பர்சனாலிட்டின்னு வந்தாலே நிர்குண பிரம்மம்ன்றது அடிபட்டு போயிடுறது. அந்த நிர்குண பிரம்மத்தை நம்மளால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாததுனால இதை செய்தது நிர்குண பிரம்மம்னா அதுதான் நிர்குணமாச்சு. இட் இஸ் நோ விதவுட் எனி அட்ரிபியூட்ஸ். அப்ப அது எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்கு நீங்கவே நீங்காது. இந்த நிர்குண பிரம்மத்துல போய் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். யாரால முடியும்? யாரால அந்த நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுண்டு அதிலே இருக்கிறதுன்னா, நம்ம முதலே ஒரு அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, அபரோக்ஷ அனுபதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ரோக்ஷ அனுபூதியில இருக்கிறவன் அந்த சமாதி நிலையில அந்த சாட்சா்காரம் அடைஞ்சவனாலதான் அந்த நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியும். எனக்கு புரியல, அதனால்தான் நான் இந்த மாதிரி ஒரு படத்தையும் ஒரு விக்கிரகத்தையும் வச்சுட்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப சிலருக்கு என் கனவுல கிருஷ்ணர் வந்தாரு அப்படின்னா, கிருஷ்ணர் எப்படி வர முடியும்? கிருஷ்ணர் ஒருத்தர் எந்த உருவத்துலதான், எங்க வீட்டு கிருஷ்ணர் பொம்மை மாதிரி வந்தாரா, பக்கத்து வீட்டு கிருஷ்ணர் பொம்மை குழல் ஊதிட்டு வந்தாரா, குழந்தையா தவழ்ந்து வந்தாரா அப்படின்னா, என் மனசுல எந்த பதிவுகள் ஏற்பட்டு இருக்கோ அந்த பதிவுல தான் வருவார் இல்லையா? சோ எனக்கு இன்னைக்கு ராத்திரி கனவுல கிருஷ்ணர் வந்தார் அப்படின்னா, நான் பார்த்த இந்த கிருஷ்ணர் தான் வர முடியும், இந்த ஜாடையில் தான் வர முடியும். ஏசு மாதிரியா வருவாரு என்கிட்ட? இல்ல. சோ இந்த எந்த ஒரு உருவத்தை நான் மேலும் 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 என் மனதில ஏத்தி வச்சு அந்த இம்ப்ரெஷன் என் மனசுல டீப்பா இருக்கோ அந்த ஒரு உருவத்துல தான் நான் பார்ப்பேன். நான் சாட்சாத்காரிக்கும் போது கூட எனக்கு அந்த உருவத்துக்கு தான் வரும். இப்போ நான் உருவம் இல்லாத நிலையை நான் அனுபவித்திருந்தால், அந்த சமாதி நிலையை நான் அனுபவித்து இருந்தால், அப்ப நான் பார்ப்பேனே, அப்ப நான் உணர்வேனே, பார்ப்பேனேன்னு கூட சொல்ல முடியாது, உணர்வேனே. அந்த உணர்வில் வரக்கூடிய ஒரு அனுபவம் தான் நிர்குண பிரம்மம். அங்க போய் நின்னானா நான் பண்ணேன்றது இந்த பிரகிருதி, புருஷன், சேத்திரன்னு எதையுமே நம்மளால ஒரு காக்னசைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுதான் இத்தகைய விகாரங்கள் யாவும் நிர்குண பிரம்மத்திலிடம் கிடையாது. அதை தோன்றியது என்றும் இல்லாதது என்றும் சொல்ல முடியாது. தோன்றினா அதுக்கு ஒரு எண்டு உண்டு. அது தோன்றுச்சு, இந்த பிரகிருதி தோன்றியது, பிரகிருதி வாஸ் கிரியேட்டட், இதெல்லாம் அடிபட்டு போயிடும் எப்போ when we are completely merged in the நிர்குண பிரம்மத்துல. அதுதான் அந்த ஒரு 3 பொம்மைகளை தண்ணியில போடுற கதை சொல்லுவாங்க இல்லையா? கல்லாலான ஒரு பிரதமையை தண்ணியில போட்டு எடுத்தானா அது போட்ட மாதிரியே தான் வெளியில ஒரு ஒண்ணுத்தையும் அது அப்சர்வ் பண்ணிருக்காது. ஒரு துணியில செஞ்ச ஒரு பொம்மைய போட்டானே வெளியில எடுத்து என்ன ஆச்சுன்னா, நான் நிறைய தண்ணிய உறிஞ்சிண்டேன் அப்படின்னு சொல்லும். ஆனா ஒரு உப்பு பதுமைய வெளியில போட்டானா அது வெளியில நான் கரைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. சொல்றதுக்கு அது இருக்கவே இருக்காது. அதுதான் நிர்குண பிரம்மத்தோட நம்மளுடைய ஆத்மா இரண்டர கலக்கும் போது அந்த இரண்டர கலந்த நிலை வெளியில இதுதான் கண்டவர் வேண்டதில்லை, வெண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வெளியில அப்படி இருக்கும் நல்லா சொல்லவே சொல்லாது, சொல்ல முடியாது. சொல்லுவதற்கு அது தனிமைப்பட்டு வரணும், தனிமைப்படாது. அதுதான் மெர்ஜ் ஆயிடுச்சு. உப்பு பதமை மாதிரி தண்ணியில கரைஞ்ச அப்புறமா வெளியில எப்படி வெளியில வர முடியும்? எப்படி வெளியில விஷயத்த சொல்ல முடியும்னா முடியாது. அதுதான் அந்த நிர்குண பிரம்மத்தோட கம்ப்ளீட் ரியலைசேஷன் அண்ட் அண்டர்கோயிங் ஆர் நாட் ஈவன் அண்டர்கோயிங், ரிமைனிங் இன் த சமாதி ஸ்டேட். அதுல இருந்து வெளியில வரவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், அவன் மௌனியே ஆயிடுவான். 17 வருஷம் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா ரமண மகர்ஷி. தன் மேல ஒரு புத்து, எறும்பு புத்து காலெல்லாம் எறும்பு கடிச்சு இன்னும் ஒரு 5 வருஷம் போயிட்டா அவர் தின்னுட்டே இருக்குமோ என்னமோ எறும்பு. அந்த மாதிரி ஒரு நிலையில அவருக்கு என்ன ஒரு
அனுபவம்னா அது சமாதி நிலை. அது எப்படி 17 வருஷம் நீங்க எப்படி இருந்ததுன்னு யாரானா அவரை கேட்டு அவர் எங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காளா? நம்ம அந்த சமாதி நிலைக்கு போகக்கூடிய விஷயங்கள் தான் அவர் புட்டு புட்டு வச்சிருக்காரு. சோ இது எப்ப வரும்னா அந்த அபரோக்ஷானுபூதியில தான் எதை பத்தி அறிய முடியும், அந்த நிர்குண பிரம்மத்தை பத்தி அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஐ திங்க் 13 தான் எடுக்க முடிஞ்சது. பரவாயில்ல, நம்ம மணி 10 ஆக போறது. 13வது மட்டும் பார்த்துட்டு நிறுத்திடலாம். அடுத்தது, இந்த அமிர்த சாகரத்தில் கலப்பதற்கு முன்பு சாதகன் காணும் காட்சியாது. இப்ப என்ன பண்ணோம், நம்மலாம் ஞானத்தை அடையறதுக்காக, ஞானி ஆகிறதுக்காக நம்ம கிட்ட சில குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். அப்ப எதுக்காக? அந்த அபரோக்ஷ அனுபூதியில போய் கலக்கிறதுக்காக, இல்ல அந்த அமிர்த சாகரத்துல போய் நீச்சல் அடிப்பதற்காக. அப்போ என்ன அப்படின்னா, அந்த ஒரு அனுபூதி, now a person has gone into a deep meditation. அந்த டீப் மெடிடேஷன்ல அவருக்கு என்ன தெரியும்னா, அந்த மாதிரி he would have experienced something. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா, அது எங்கும் நான் பார்த்தேனே ஏதோ ஒண்ணு, அது எங்கும் கால்களை உடையது, எங்கும் கண்களை உடையது, எங்குமே காதுகளை உடையது. இதுதானே நம்ம விஸ்வரூப தரிசனத்துல பார்த்தோம் இல்லையா? எங்கும் கால்களையும் கைகளையும் உடையது, எங்கும் கண் தலை. அதாவது அத்தனை தலை இல்ல, எல்லா தலையும் அந்த தலை, எல்லாருடைய கைகளும் ஒரே கைகள், எல்லாமே ஒண்ணுதான். இந்த மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிறது மறைஞ்சு போய் அங்க ஒரு யூனிட்டி வரும்போது அந்த ஒரு அனுபவம் இந்த நிர்குண பிரம்ம உபாசகர்கள் சமாதி நிலையை அடையும் பொழுது அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அது எங்கும் கால்களை கைகளை உடையது, எங்கும் வாய்களை, எங்கும் காதுகளை, உலகில் அனைத்தையும் அது வியாபித்துள்ளது. அப்பதான் நம்ம வாயில சொல்றோம் சர்வ வியாபி, எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிறதுன்றது கம்ப்ளீட்டா அந்த ஞானம் தன்மயமாதல் என்றது அங்கதான் நடக்கும். ஐ திங்க் இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இன்னும் ஒரு 20-25 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை நம்ம நிதானமா பார்க்கலாம் இல்லையா? ஐ ஸ்டாப் ரெக்கார்டிங்.